மகாபாரதத்தில் ஒரு இடம், பீஷ்மருடைய பழைய பேர் தேவ விரதன் அப்படின்றதான். அவருடைய ஒரு 18வது வயதில் கங்கை சந்தனு மகாராஜன்ட்ட ஒப்படைப்பாங்க. சந்தனு மகாராஜனுக்கு சத்தியவதின்னு ஒரு பெண் அப்புறம் பிடிச்சு போயிடும். மனதை அந்த பெண்ணிட்ட இழந்துருவார். இழந்ததுனால ஒரு புத்தி பேதலித்த நிலையில் இருப்பார். அப்போ இந்த தேவவிரதனுக்கு சந்தேகம், ஏன் அப்பா இப்படி இருக்கிறாரு அப்படின்னு விசாரித்து தெரிஞ்சுக்குவார். அவருக்கு சத்தியவதின்ற பெண்ணை பிடிச்சிருக்குன்னு. அப்போ போய் அவங்க அப்பாட்ட பேசும்போது அவர் அப்புறம் உனக்கு பிள்ளை பிறக்கும், உனக்கு பிள்ளை பிறக்கிற போது உன்னுடைய பிள்ளைக்கு தானே அரசாட்சி போகும் அப்படின்லாம் பேசும்போது அந்த தேவவிரதன் சொல்லுவார், நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னோடனே செயற்கரிய செயலை செய்தவர் அப்படின்றதான் பீஷ்மர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்படி சொல்லி தேவர்கள் பூ மாறி போடுவாங்க. அதனால தான் பீஷ்ம சபதம் அப்படின்னே சொல்லுவாங்க. மகாபாரதம் முழுக்க அவர் எங்கேயாவது ஒன்று சொன்னார்னா அவர் அதை செஞ்சிருவார் அப்படின்னு. அதனுடைய முதல் கட்டம் இங்கே தான். நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு பீஷ்மர் தேவவிரதன் சொல்கிறாரு. பீஷ்மராக அப்புறம் பட்ட பேர் தான் கிடைக்குது, செயற்கரிய செயலை செய்தவர் அப்படின்னு. இப்போ சத்தியவதியை கூப்பிட்டு அப்பா கிட்ட அவரே போவார். சந்தனு மகாராஜனை கூட்டிகிட்டு பார்க்குறது கூப்பிட்டு போவார். அப்போ கூப்பிட்டு போகும்போது ஒரு இடத்துல சத்தியவதி சொல்லுவாங்க தேவவிரதனை பார்த்து, நீங்கள் கொஞ்சம் தேரை நிப்பாட்டு. அவர் கேட்பார், என்ன அப்படின்னு. நான் உன் காலில் விழுந்து கும்பிடணும். அவருக்கு ஒன்றும் புரியாது. ஏன் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, இதுக்கப்புறம் நாட்டினுடைய எல்லை தொடங்கிடுது. அந்த எல்லைக்குள்ளே போயாச்சு அப்படின்னா உன்னுடைய தகப்பனுக்கு நான் மனைவி ஆயிடுவேன், உனக்கு நான் அம்மாவாயிருவேன். ஒரு தாயாக நான் மாறிய பின்னால் உன்னுடைய பாதத்தை நான் தொட்டு வணங்கக்கூடாது, வணங்கவும் முடியாது. உன்னை போல ஒரு மகன் இதுவரை இந்த பூமியில் பிறக்கலை, இனிமே பிறக்கவும் போகிறதில்ல. அதனால் உன் காலில் நான் விழணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே ஸ்தானம் தான் பேசுது. ஏன்னா எல்லைக்கு அப்புறம் போயாச்சுன்னா அப்பாவுக்கு திருமணம் செய்து வைக்கணும். அப்போ தாயின்ற ஸ்தானம் வந்துடும். இப்போ வேற ஒரு பெண் இன்னும் தாய் ஆகலை, அதனால காலை தொட்டு கும்பிடலாம் அப்படின்னு. எங்கேயுமே ஸ்தானம் தான் பேசும். தர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்தானம் தான் பேசும். இப்போ மாணவன் தவறு செஞ்சால் ஆசிரியருக்கு ஒன்றும் நடக்காது. ஏன்னா தர்மப்படி குருகுலத்தில் மாணவன் தவறு செய்தால் பாவம் குருவுக்குத்தான், பிள்ளை தவறு செய்தால் பாவம் பெற்றோருக்குத்தான், மனைவி தவறு செய்தால் பாவம் கணவனுக்குத்தான். இது தர்மத்தில். சட்டம் எப்படி பார்க்குது? ஏன்னா தர்மம் சூட்சுமமானது, சட்டம் நுணுக்கமானது. இங்கே ஒரு வழக்கு வருது. கணவனை விட்டு 47 வருடங்களாக பிரிந்து வாழக்கூடிய வசதி உள்ள மனைவி, அவங்களுக்கு ஜீவனாம்சத்தை கணவரால் மறுக்க முடியுமா அப்படின்றது வழக்கு. எத்தனை வருடமானாலும் மனைவி தானே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. வசதியாக இருக்கிறாங்கன்றதுனால ஜீவனாம்சத்தை கொடுக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அவங்க கேட்குற தொகை பெரிய தொகையா, இல்லை அது சாதாரணமான தொகையா, இந்த நபர் கொடுக்கக்கூடிய தொகையா அப்படின்ற கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுது. இந்த அரிதான வழக்கை பற்றி மக்கள் சொல்வதையும் நீதிமன்றம் சொன்னதையும் இப்போது பார்க்கலாம். முடியல, அவங்க கூட இருந்திருந்தா பரவாயில்ல. இல்லாமல் இருக்கும்போது 45 வருஷமாக தனியாக வாழ்ந்துட்டாரு. அப்புறம் போய் திருப்பி அவங்க ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். மறுக்கவே கூடாது. அதுக்கு முன்னால் கல்யாணம் கட்டி வாழ தெரிஞ்சு அப்புறம் பிரியிறப்ப எதாவது கொடுக்குறோம்ல, ஒன்றுமே கொடுக்காம போனால் அப்புறம் எதுக்கு அவன் ஆம்பளையா இருக்கணும்? இது ஒரு விவாதத்துக்குரிய பொருளுங்க. ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ இந்த வழக்கை பொறுத்த அளவில் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு சேலத்தில் உருவான ஒரு வழக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அதை நீதியரசர் சிவகுமார், நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் PR சிவகுமார், அவர் முன்னால் தான் இந்த வழக்கம் ஒரு தீர்ப்பு அவர் பகிர்ந்திருக்கிறார். அந்த வழக்கினுடைய பின்புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மாப்பிள்ளை அல்லது அந்த கணவர் அவர் இளவலாக இருக்கும் பொழுது 1952 அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அந்த 1952 கல்யாணம் முடிஞ்சு வெகு சில நாட்களே வாழ்ந்து விட்டு அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சு அந்த அம்மா, அதாவது மனைவி 1999 சேலம் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. நான் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கேன், என்னுடைய கணவர் எனக்கு ஜீவனாம்சம் தர கடமைப்பட்டவர், மாதம் 1000 ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பிரிஞ்சு 47 வருஷத்துக்கு பிறகு தாக்கல் பண்ணுறாங்க. நீ எனக்கு ஜீவனாம்சம் தரணும் அப்படின்னு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ கணவர் அதுக்கு என்ன கட்சி எடுக்காருன்னு சொன்னால் கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அவர் 2ஆம் கல்யாணம் முடிச்சிட்டாரு. அவருக்கு 2ஆம் கல்யாணம் முடிச்சு குழந்தைகள் இருக்கு. அது ஒரு பக்கம். எனக்கு அவன் அளவு பெரிய வசதி கிடையாது, அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரி, அவருக்கு பல்வேறு சொத்துக்கள் இருக்கு. 2வது நான் அப்போ இளவலாக இருந்தேன், என்னுடைய கல்யாணமே செல்லாது பொழுது நான் அவளுக்கு எதுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்?
ரெண்டாவது என்னை விட்டு பிரிந்து கிட்டத்தட்ட 47 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் நான் ஜீவனாம்சம் கொடுக்க கடமைப்பட்டவ இல்லை. ரெண்டாவது அவ என்னை நம்பியில் மிகப்பெரிய சொத்துக்காரி, அதனால நான் கொடுக்க கடமைப்பட்டவ இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சி எடுக்காரு. ஆனால் அந்த கட்சியில் எடுக்கின்ற பொழுது கீழ்மை நீதிமன்றம், அதுக்கப்புறம் மேன்முறையீடு நீதிமன்றம், அடுத்து உயர்நீதிமன்றம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒத்த கருத்துக்களோட தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க. எல்லாமே அந்த அம்மாவுக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனால் அதுக்குரிய காரணங்கள் வந்து என்ன எடுத்துக்கிடுறாங்க அப்படின்னா, ஒன்று, நான் இளவலாக இருந்தேன் அப்படின்னு நீ இப்போ சொல்கிற கட்சி, நீ இளவலாக இருந்தேன்னா நீ மேஜர் ஆன உடனேயே இந்த மாதிரி என்னுடைய கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லி அப்பவே நீ கட்சி எடுத்துன்னு இருக்கணும். நீ எப்பவும் நீ மேஜர் ஆகிட்ட, நீ பற்றி அது அப்படி ஒரு கட்சியே எடுக்கவே இல்லை, அந்த கல்யாணமே செல்லாதுன்னு. இப்போ வழக்கு தொடுத்த பிறகு நான் வந்து அப்போ இளவலாக இருந்தேன், அதனால அந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு எடுக்கிற கட்சி வந்து நியாயமற்றது, அது எடுக்கவும் முடியாது அப்படின்னு ஒரு ஒரு வகையான வாதத்தை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஏற்றுக்கிட மறுத்துடுறாங்க. ஒன்று. அடுத்தது வந்து அவள் மிகப்பெரிய வசதிக்காரி, வாய்ப்பு வசதிக்காரி அப்படின்னு நீங்கள் சொல்கிற. ஆனால் அவள் மிகப்பெரிய வாய்ப்பு வசதிக்காரிங்கிறதுக்கு நீ எந்த விதமான ரெக்கார்டும் போடலை. அவளுக்கு பெரிய வசதி இருக்குது நீ சொன்னா காணாது. சொல்லுன்னா அவளுக்கு என்ன சொத்து இருக்குது, எங்கே இருக்குது, அந்த சொத்தினுடைய மதிப்பு என்ன, அவளுடைய என்ன, இத்த விஷயங்கள் எதுவுமே நீ சொல்லவே இல்லை, ரெக்கார்டும் இல்லை. ஒரு குற்றச்சாட்டு மாதிரி அவள் பெரிய வாய்ப்பு வசதி உள்ளவன்னு சொல்கிறேன். அதை வச்சு நாங்கள் நம்பி அவள் மிகப்பெரிய வாய்ப்பு வசதிக்காரின்னு நாங்கள் கருத்துக்களை எடுத்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டாவது, இவ்வளோ காலம் ஆகிப்போச்சு, அதனால் அவளும் நானும் பிரிஞ்சிருக்கோங்கிறது இல்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஒரு கணவன் வந்து நம்ம இந்து சட்டத்தின் கீழே கண்டிப்பாக தன்னுடைய மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க கடமைப்பட்டவர். இல்ல, அந்த பெண்ணிடம் அந்த நீதிமன்றம் ஒரு கேள்வியை முன்வைக்காதா, நீங்க இத்தனை வருஷமா கணவர்கிட்ட கேட்காம இப்ப ஏன் கேக்குறீங்க அப்படின்னு? இல்ல, கேட்கலாம். ஆனா இதுல கேட்டதாக இல்ல, கேட்கலாம். கேட்டாலுமே எனக்கு வாய்ப்பு வசதி இல்லை, நான் கேட்கணும், நான் தோணலை. இன்னொன்று எடுத்துக்கிடுங்க, நான் வாதத்துக்காக சொல்றேன். அப்ப என்கிட்ட என்னைய நானே பாதுகாத்துக்கிடக்கூடிய அளவுக்கு என்கிட்ட வருமானம் இருந்தது, நான் அதனால இருந்தேன். ஆனா இப்ப நான் அப்படி இல்லை. எனக்கும் அவருக்கும் கணவன் மனைவி உறவு முறை இன்னை வரைக்கும் ரத்தாகலை. எனக்கு முடியுங்கிற காலம் வரைக்கும் நான் சரியா என்னை நானே பாதுகாத்துக்கிட்டேன். இப்ப எனக்கு முடியல, அதனால நீ கொடுக்க கடமைப்பட்டவன்னு சொல்லலாம். இது ஒரு வாதமாக கூட நான் சொல்றேன். நிச்சயமா சொல்றது. அதனால அந்த கணவன் மனைவி உறவு இருக்கிற காலம் வரை தொடர்ந்து கணவன் மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க கடமைப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் அது மேலும் சொல்றாரு. அந்த அம்மா 92 வழக்கு தாக்கல் இடத்துல 1000 ரூபா தான் கேட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து 2015 இருக்கோம், அதே 1000 ரூபா தான் நான் கொடுக்கணும்னு சொல்றேன். 97 கேட்ட தொகையே கம்மி தான். இன்னைக்குள்ள விலைவாசியினுடைய இதை வச்சு பார்க்கும் பொழுது மிக கம்மி. அதனால ஏற்கனவே எல்லா கீழ்மை நீதிமன்றங்கள் என்ன முடிவுக்கு வந்ததோ அதை நான் உறுதி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 1000 ரூபா ஜீவனாம்சத்தை கடந்த காலத்திற்கு இப்பொழுது பின்னால் வரக்கூடிய காலங்களுக்கு நிர்ணயம் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிடுறேன்.